அனைவருக்கும் வணக்கம். பழனித்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி தாங்க நாங்கள் வீடு கட்டுவதற்கு நாள் செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. காலையில் புதன்கிழமை கரெக்டாக 6 to 7:15 வரையுங்க டைம். அதுக்குள்ளே பூஜைனா நான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்னத்துக்குன்னா, பிள்ளையார் எப்போயுமே நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் என்ன செய்வோம், சாமி கும்பிடுவோம். அதாங்க பிள்ளையார் பிடிச்சி வைக்காங்க. அழகாக சாமி பிள்ளையார் அழகாக பிடிச்சி வைக்காங்க பாருங்கள். எப்போயுமே நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ஒரு செம்பில் நிறைய செம்பாக இருக்கணும்பாங்க. அடுத்து அதுக்கு வாழைப்பழம், அடுத்து நவதானியங்கள், அப்புறம் எலுமிச்சம்பழம், அப்புறம் சந்தனம், குங்குமம், அப்புறம் விபூதி, வாழைப்பழம் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். சாமிக்கு தேவையான பொருட்கள் பூரா சாமி கும்பிட்ற. அப்புறம் பிரசாதம் கேசரி, அப்புறம் பொங்கல், அப்புறம் வடைங்க. எல்லாம் பாருங்கள் எவ்வளோ விநாயகர் அழகாக பிடிச்சி வச்சுருக்காங்க. இதுதான் நாள் செய்வதற்கு தேவையான பொருட்கள். எவ்வளோ அழகாக விநாயகரை பிடிச்சி வச்சாச்சு. அதில் ஒரு வெத்தலையை வச்சு அப்புறம் வைக்கிறாங்க. அப்புறம் சாக்லேட்டு, கல்கண்டு அதெல்லாம் வாங்கியிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீடு கட்டுவதற்கு நாள் செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் பழனித்தி சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பழனித்தி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதாங்க நாள் செய்வதற்கான குச்சிங்க. இதுதான் நான் கால்மாங்க. சாமி நம்ம வீடு கட்டுவதற்கு இதுதாங்க அடித்தளம். எல்லாருக்குமே வீடு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். அங்கே இதான் வீடு கட்டுறோம். வாடகை வீட்டில் தான் இத்தனை இருந்தோம். இப்போ தான் வீடு கட்டுறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி. வாழ்க்கையிலே இந்த நாள் மறக்க முடியாத நாள். ரொம்ப சந்தோஷம். யாருக்குமே வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுனா அவங்க வீடு கட்டுற தாங்க. வாழ்க்கையில் எப்பயுமே மறக்க மாட்டாங்க அந்த இதை. எவ்வளோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரித்தி அங்கிட்டு ஒரே ஓடிக்கிட்டே தான் இருக்கிறா. அடுத்து அந்த என்ன செய்கிறாங்கன்னா, வெள்ளை நூலில் மஞ்சள் நல்லா தடவி வைக்காங்க. நம்ம சாமி கும்பிட்றதுக்கு எடுத்து எல்லாமே எடுத்து ரெடி ஆக்கிட்டு இருக்காங்க. பழனித்திங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி என்ன ஜாலியாக இன்றைக்கி லீவு போடணுன்னா நினச்சிச்சுங்க பிள்ளைக்கு. இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடியே பிள்ளைங்க அம்மா லீவு போடணுமான்னுச்சுங்க. கடைசியில் என்னென்னா அவங்களுக்கு எக்ஸாம் டைம் ஆனதுனால லீவு போட முடியலை, ஸ்கூலுக்கு போயிடுச்சுங்க. ஏன்னா இது காலையில் 6 to 7 தானே. அதனால் இங்கே சாமி கும்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும், ஏன்னா எக்ஸாம் டைம்னால கரெக்டாக ஸ்கூலுக்கு போனதுனால ரித்தி பழனி ஸ்கூலுக்கு கரெக்ட் டயத்துக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. சாயங்காலம் தான் போர் போடுவோமா, அதனால் கண்டிப்பாக போர் பார்க்க ஓடி வந்துடுங்க. எல்லாத்துக்குமே வீடு கட்டுறதுனா ஒரு பெரிய கனவு தான் இருக்குங்க. அப்படி எத்தனை பேருக்கு உங்களுக்கு இருக்குது, நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நாள் செஞ்ச அன்றைக்கி எத்தனை பேர் நாள் செஞ்சீங்களோ அவங்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
அடுத்து எங்கள் வந்து எப்போயுமே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போய் சாமி கும்பிட்டு வந்துடணுங்க. எப்போயுமே நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோமோ இல்லை ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம்னாலே வந்து நம்ம குலத்தை காக்கும் குலதெய்வத்துக்கு தாங்க கண்டிப்பாக போகணும். நம்ம குலத்தை காக்கும் குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக போய் சாமி கும்பிட்டு தான் வரணுங்க. அதனால் நாங்கள் போய் நாளே என்ன செஞ்சோம், எங்கள் கோயில் குலதெய்வம் கோயிலுக்கு போய் கொத்தால வீரையா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோங்க. அடுத்து பழனிக்கும் போயிட்டு வந்தாங்க. ஏன்னா பழனி முருகன் தான் எங்களுக்கு அடுத்த குலதெய்வம். அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அடுத்து எங்கள் ஊர் காளியாத்தா கேட்ட வரும் தரும் காளியம்மன். அடுத்து எங்கள் அமைச்சியாரத்தா சத்திரப்பட்டியில் இருக்குங்க அமைச்சியார்த்தா கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சத்திரப்பட்டிக்காரங்களும் இருப்பீங்க, இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அமைச்சியார்த்தா கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. அங்கே கோயில் வீடியோ எதுவுமே எடுக்க முடியாது. அதனால தான் நான் வீடியோ எடுத்து எங்கள் அமைச்சியார்த்தா கோயிலை போட்டதில்லை. மறக்காமல் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். எல்லா கோயிலையும் போய் சாமி கும்பிட்டு வந்து தான் இன்றைக்கி நாங்கள் நாள் செய்கிறோம். அடுத்து எங்கள் அம்மாவையும் மனசில் நினச்சிக்கிட்டு அம்மாவையும் சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. வாழ்க்கையில் எப்போயுமே மறக்க முடியாத நாள் தாங்க இது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து எப்போயுமே தேங்காய் பார்த்திங்களா, தேங்காய் மஞ்சள் தடவி தான் எப்போயுமே சாமி கும்பிடுவாங்க. மஞ்சள் குங்குமம் இதே மாதிரி நீங்களும் எப்போயுமே மறக்காதீங்க. எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது மறக்காமல் என்ன செய்யணும்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணுங்க. மறக்காமல் பழனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.